நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்த்து எடுத்திருக்கிறனுங்க. அதைய பக்குவப்படுத்தி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில உருளைக்கிழங்கு போண்டா செய்து காட்ட போறேங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராத மாதிரி, சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி இப்போ செய்து காட்ட போற நிகழ்ச்சிக்கு வாங்க. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகள் வரிசையிலும் ஆசை தீர திங்கக்கூடிய ஆயில் உணவுகள் வரிசையிலையும் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நிகழ்ச்சி பெருசு. உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்தையும் தொகுத்து ஒரே நிகழ்ச்சியா வழங்க போறோம். இது பல ரீல்ஸுகள்ல உங்களுக்கு பல டிப்ஸுகளை தனித்தனியா கொடுத்ததுடைய ஒருங்கிணைந்த தொகுப்பு. உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பவுனம்மா எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சு ஒரே நிகழ்ச்சியா வைக்க போறேன். சோ கவனமா பார்க்கணும் எனதருமை சகோதரிகள். ஓகேங்களா? வேண்டுகோளுக்கு இணங்க வரக்கூடிய காணொளி, அதுவும் இலவசமா வரக்கூடியது. சோ பார்த்து பலன் பெற்றுங்க. இப்போ கரண்டையை நடுங்க. பவுனம்மா முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா, என்ன பண்ணிருக்காங்க? நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வளர்த்து இருக்கிறோங்க. அந்த வளர்த்த நுண்ணுயிரி இது எப்படி வளர்த்தாங்கிறது முந்தைய ரீல்ஸ்ல ஒண்ணு இருக்கும். இங்கே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். 3 நாள் புளித்த இட்லி மாவு, அது கூட நாட்டு ரக கடலை மாவு, இது 2 மட்டும்தான் கலக்கிருக்கிறோம், வேற எதுவும் கூட சேர்த்துல. அந்த இட்லி மாவு மிச்சமான பாத்திரத்திலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்த அந்த தண்ணி தான் கூட சேர்த்திக்கிறோம். ஸோ தனியா ரா வாட்டரு, எந்த ஒரு டேப் வாட்டர் இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்த்துல. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். புதிதா இருக்கிறவங்க யாராவது இப்பதான் இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா, இது உணவே மருந்தாக தயாரிக்கிறதுக்காக நாங்க 13 வருடமா கண்டுபிடித்த விஷயத்த குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்புல பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில உங்க முன்னாடி வைக்கிறது. நீங்க தயாரிக்கிறதும் அந்த மாதிரி மருந்தா தயாரிச்சுக்கணும் அப்படின்னா பொறுமையா பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே போயிருங்க. உங்களுக்கு இது பலன் அளிக்காது. வெட்டி வெட்டி எல்லாம் போட்டா இந்த நிகழ்ச்சியோடைய அர்த்தமே போய் சேராது மக்களுக்கு. சோ இப்படித்தான் பொறுமையா இருக்கும். தேவைன்னா பொறுமை காத்துக்குங்க. பவுன் ஃபுட்ஸ்லயும் சரி, நம்மளுடைய ஜெம்சியிலும் சரி. இப்போ இதோட பக்குவத்தை காட்டுறேன் பாருங்க. பிரெட் மாதிரி அப்படியே மாறி வந்திருக்கும். இதோ அருமையா அந்த இட்லி மாவுல இருந்த நுண்ணுயிரி, சரிங்களா, இந்த கடலை மாவை அற்புதமா எப்படி சொல்றதுங்க, நம்ம காமெடியா சொல்லணும் அப்படின்னா வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, செதன்னு செதைச்சிட்டாங்கன்னு. அந்த மாதிரி இந்த கடலை மாவை அந்த நுண்ணுயிரி செதன்னு செதைச்சு நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி மாத்தி குடிச்சிருச்சு. இனி இத பாத்தீங்கன்னா வயசானவங்க இருந்து, வாயு பிரச்சனைன்னு சொல்றவங்க இருந்து, ஏன் சின்னவங்க கூட தைரியமா சாப்பிட்டு பாருங்க. நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. அதுவும் உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றி கொள்ளணும். நான் சாப்பிட சொல்றதில்ல, கேள்வி கேட்டவங்களுக்கு நாங்க எப்படி சாப்பிட்றோம்னு சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ரேஷன் பாம் ஆயில். முந்தைய காணொலியில 12 நிமிஷத்துக்கு உங்களுக்காக சுத்தி செய்யும் முறையை காண்பித்திருக்கிறோம். அது சுத்தி செய்து எடுத்திருக்கக்கூடிய ரேஷன் பாம் ஆயிலுங்க. சரிங்களா? இப்போ இது கூட என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பொறுமையா பாத்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கூட வரமிளகாய், சரிங்களா, தூள் முதல்ல நம்ம போட்டுக்கலாம். அந்த நுண்ணுயிரிய பக்குவப்படுத்தி அப்புறம் போண்டா சுடுறேன்னு பவுனம்மா சொன்னாங்களேங்க, அந்த மெத்தடுங்க இது. இப்போ நம்ம வளர்த்த நுண்ணுயிரிய இப்ப காண்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பக்குவப்படுத்துறேன். சரிங்களா? ரிச் விட்டமின் சி நிறைந்த, அயன் நிறைந்த நாட்டு ரக வரமிளகாய் தூள் காம்போட, நம்ம சொல்ற மாதிரி நாட்டு ரகத்தை தேர்ந்தெடுத்து கண்கூட இருந்து மாவு மில்லுல அரைக்கிறப்போ கண்கொத்தி பாம்போட பார்த்து நம்ம பொடிதான் கீழே ஒழுகுதான்னு கரெக்டா பார்த்து கூட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. 100% இது கலப்படம் இல்லை. சரிங்களா? 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருங்காய தண்ணி ஊத்திக்கணுங்க நிறைய பேரு. இப்ப இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பவுனம்மா கொஞ்சம் தண்ணியில கலக்குங்க பார்க்கலாம். உப்பு இல்ல, இது பக்குவம் எந்த மாதிரி பார்த்துட்டு கலக்கிக்கலாம். நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில. இப்ப இதை முதல்ல நல்லா கலக்கிக்கலாங்க. கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பாருங்க. இன்னைக்கு ஏன் கையை விட்டு கலக்கலாங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நாட்டு ரக வரமிளகாய் தூள் ரியல் டைமிங்ல பாக்குறீங்க, தெளிவா பாத்துக்கங்க. கண்டிப்பாக தண்ணீர் வேண்டும் எனது அருமை பவுனம்மாவே. ஸோ இப்போ இதுல தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க. இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு உப்பு இப்போ
இப்பதான் சேர்த்துறோம் இல்லையாமா? முன்னாடி பொருள் இல்லை, எனக்கு தெரியாம எல்லாம் பொருள் இல்லை. இப்போ இந்த உப்பை வந்து இது கூட போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சரிங்களா? மீதி அதை எடுத்து கீழே வச்சுருங்க. அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே லைட்டில் பற்ற வைங்க பார்க்கலாம். அதைங்க அது அப்படியே ஒரு வாட்டில் போட்டோம். ஏன்னா டக்குன்னு காட்டுலேருந்து போடுறது, ஏன்னா ஒரே டேக்காக போகிறனால நேயர்கள் பாவம் டைம் மிச்சப்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக. ஓகேங்களா? உப்பு கரைச்சாச்சுங்களா? இப்போது இதை இதுக்குள்ளே ஊற்றியாச்சுங்க. சரிங்களா? இது ஃபைனலாக ஒரு இன்சுலேட்டட் லேயராக தள்ளிகளுங்க. அந்த உள்ள விழுந்த தண்ணி இதாகும், வெடிக்கும். இன்சுலேட்டட் லேயராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NaCl சோடியம் குளோரைடு லிக்விட், தட் மீன்ஸ் வாட்டர்ல NaCl சோடியம் குளோரைடை போட்டு நம்ம கரைச்சு ஒரு மேல ஒரு லேயரா இந்த கடலை மாவு, நுண்ணுயிரி வளர்ந்த கடலை மாவு மேல ஒரு லேயரா படிகிற மாதிரி பண்றேன். என்றா திடீர்னு கெமிஸ்ட்ரியில பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம உப்புடைய வேதியியல் பெயர் NaCl, NaCl சோடியம் குளோரைடு. ஓகேங்களா? அந்த சோடியம் குளோரைடை இப்போ நான் மேலே போட்டு ஒரு இன்சுலேட்டட் லேயரா கொஞ்சம் நீர்த்து போக செஞ்ச மாதிரி அடர் நிலையில இருந்ததை வாட்டர் H2O சேர்த்தி NaClயும் H2Oவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மேல ஒரு லேயரா போட்டு எல்லாமே படிகிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் அந்த கிருமிகள் சாப்பிட்றமே ஏதாவது ஆயிராதான், நன்மை வைக்கக்கூடிய கிருமி நன்மை வைக்கக்கூடிய கிருமிங்கிறீங்களா? அது அதிகமாக ஆயிட்டா என்னென்ன ஆகு ஏதுன்னா, இப்படி சாப்பிட்டுட்டு எப்படின்னா நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் இதுதான் அந்த நுண்ணுயிர்களை பக்குவப்படுத்தும் முறை. ஓகே, ஸோ இப்போ அற்புதமா நம்ம NaCl H2Oவையும் சேர்த்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம தயார் செய்து வந்துட்டோம், ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கரண்டியை அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதை எடுங்க பார்ப்போம், சொல்லிடுவோம் மக்கள்கிட்ட. ஸோ நாட்டு உருளைக்கிழங்கு தோலோட வேக வச்சு, சரிங்களா, அதை மசிச்சு விட்டு வறுத்திருக்கிறோம். வெங்காயம் இந்த முறை பச்சை மிளகாய் போடாம முழுக்க நாட்டு ரக வரமிளகாய் தூளை மட்டுமே போட்டு செய்திருக்கக்கூடியது. தெளிவா பார்த்துக்குங்க. இப்போ எடுத்து தயார் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தய பொடி கூட சேர்த்திக்கிறோம். சுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கிறோம். இது கூட மெயினா இஞ்சி உசுரோட வளர்த்திருந்த செடியிலிருந்து, அதை அப்படி போய் எடுத்துட்டு வாங்க. உசுரோட வளர்த்துட்டு இருந்த அந்த செடியிலிருந்து இஞ்சியை கட் பண்ணி, அதாவது மணல்ல பதிய வச்சு வளர்த்துட்டு இருக்கிறோம், கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த இஞ்சியை அதுல இருந்து கட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இந்துப்பு கரைசல்ல ஊற வச்சு. ஸோ இதுதான் அந்த செடியோட இருக்குது. பாத்துக்கங்க, வீட்டுல இதுல இருந்து கட் பண்ணி தான் இஞ்சியை எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். இஞ்சி டீ குடிக்கிறது உட்பட போங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், அந்த மாதிரி இஞ்சியை ஊற வச்சதையும் இது கூட போட்டு ஃபைனலா அது வந்து சூடுபடுத்தியில பயன்படுத்தலைங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வாயு பிரச்சனை தராத அப்படின்னு ஒரு வார்த்தையை பவுனம்மா போட்டிருப்பாங்க. அதற்கான ப்ராசஸ் இது. வாயு பிரச்சனையை தராமல் இருப்பதற்கான ப்ராசஸ் எது? அந்த இஞ்சியை இந்துப்புல ஊற வச்சு, உயிரோடு இருக்கணும் இஞ்சி, காஞ்சு கருவாடான இஞ்சி இல்லைங்க, உயிரோடு இருக்கிற இஞ்சியை நம்ம இந்துப்புல ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இது உள்ள போட்டு நிறைய சிறுசா போட்டு இது பண்ணியிருக்கிறேன். அது ரீல்ஸா எடுத்து வச்சிருக்கிறேன், தனியா போடுறது. ஓகேங்களா? இது நாள் வரைக்கும் அது ரீல்ஸ்ல வராதனால அது ரீல்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கலாம். உள்ள போட்டு பெனஞ்சு இப்போ சின்ன உருண்டையா பிடிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு சிறுசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாவுக்குள்ள போட்டு எடுத்துட்டு மாவு புஃப்னு நல்லா பஞ்சு மாதிரி மேலே வரும். போன டைம் நம்ம தேங்காய் எண்ணெயில சுடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிருச்சு, கீழே போய் ஒட்டிடுச்சு. ஸோ அதனாலதான் இப்ப சைஸை கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கேன். இந்த முறை ரேஷன் பாம் ஆயில சுட போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, பவுனம்மா கையில் அதை கொடுத்துருவோம். பிடிங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்க பக்கம் வைங்க, நல்லா இப்படி மேலே வைங்க. இது போடையில இங்க பாருங்க, முதல்ல 1 2 3 4 5 6 7 சென்ட்ரல் ஒரு 8. ஓகே, போடுங்க. பவுனம்மா போடுறாங்க. ஜோர ஒரு தடி கை தட்டுங்க. என்ன திரும்பி சகோதரிகளை தெளிவா பாத்துக்குங்க. புகை வராம உங்களுக்காக நேர மேல லைட் இருக்குது, உங்களால பார்க்க முடியும். அது முட்டுற மாதிரி போடாதம்மா, இங்க போடணும். அங்கேயே கொண்டு போய் அதுல கொண்டு போய் ஏற்றிட்டு இருக்கிறதையே இடம் இங்க இருக்குல்ல, இங்க போடு, எம்டி இருக்கிற இடத்துல அது கொண்டு போய் செவத்துல ஏற்றுற மாதிரி போட்டிருக்கேன். இங்க போடு, இந்த பக்கம் போடுங்க, தலைக்கு அந்த பக்கம்
இப்போ இதை கன்யூஸா வேக விடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்யூஸா எடுத்து வேக வைக்கணும். உளுந்து வடை மாதிரி இப்ப சிம்முல வச்சிருக்கிறேன். இங்க பாருங்களேன், எவ்வளவு சிறுசா போட்டது பொது 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 பொதுன்னு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி மேல வந்துடும். உங்களுக்கு தெளிவா காட்டுறேன், ஓகேங்களா? அடடா, இந்த தட்டி தான் அருமையா வந்துருக்கு. போன டைம் கொஞ்சம் சொதப்பி விட்டோம். காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தேங்காய் எண்ணெயில போன டைம் சுட்டோம், சரிங்களா? வேற ஒரு பர்பஸுக்காக. அது என்னடானா கொஞ்சம் குதறி போச்சு. இந்த தட்டி பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குது. காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, ஏன்னா கலர் இல்லை. அதனால சுட்டு பார்த்துட்டு ஒரு அடசல் இது பண்ணிட்டு நம்ம மாத்திக்கலாம். இங்க பாருங்க, இன்னி புகை வரல, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க, சரிங்களா? ஆசை தீர ஆயில் உணவு சாப்பிடணும்னா, நோயோற்ற மாதிரி நொறுக்கு தீனி இருக்கணும்னா, ரேஷன் பாம் ஆயில்ல சமைச்சாலும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி இருக்கணும்னா தெளிவா பாத்துக்குங்க. இதுதான் மெத்தடு. ஒரு நாள் 2 நாள்ல சமைச்சிட்டு சொல்லல, பல வருடங்களாக இதுல சமைச்சு சாப்பிட்டு போட்டு தான் சொல்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேல எடுத்து வச்சுக்கங்க. கொஞ்சம் ஹீட் அடங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சரியான நேரத்தை காண்பிக்க போறதுல தெளிவா தெரிஞ்சுக்க. மறுபடியும் உள்ள போட்டு மறுபடியும் வேக வைங்க, சரிங்களா? இப்ப பெருசுல வச்சிருக்கிறேன், ஹை பீம்ல இருக்கு. சுத்தி செய்யப்பட்ட ரேஷன் பாம் ஆயில், எங்கேயும் புகை வரல. நீராவி போட்டப்ப இத்தனீண்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் புகை வரல, ஹை பிளேம்ல இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, இதுதான் பக்குவம். இப்படி பண்ணீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய நம்ம சொல்ற மாதிரி ரிச் விட்டமின் சிகளும் சரி, புரதமும் சரி, நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய என்னதுங்க கார்போஹைட்ரேட்டும் சரி, எல்லாம் சிந்தாம சிதறாம கிடைக்கும். நம்ம அடுத்த வார்த்தை என்ன போட்டாங்க, சக்தியும் சுவை நிறைந்த மாதிரி. கேஸ் டபுள் பிரச்சனை இல்லாததுக்கு இஞ்சி, சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரிக்கு இப்ப எடுக்கக்கூடிய பக்குவம். இவ்வளவுதானுங்க. அற்புதமா இப்போ இதாயிருச்சு. சிம்ல வைங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, வழக்கம் போல ஒன்னு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை மற்ற தட்டா பொறுன்னு இருக்குங்க. பிடிங்க. நேயர்களுக்கு ஒன்று பிச்சு காமிச்சிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். பிச்சு காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரீல்ஸுகளில் 2-3 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ரீல்ஸ்லேயே வரும். கடவுளே சிவார்ப்பணம், என்னோட குபேர லிங்கேஸ்வரருக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி விதவிதமா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதா பன்னு மாதிரி இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா? மேல இன்சுலேட் ஆன லேயர் பன்னு மாதிரி ஆயிடுச்சு. கீழே எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வச்சு க்ளோஸ்ல தெளிவா கட்டுற தெரிஞ்சுக்கலாம். இப்ப தெரிஞ்ச அளவுக்கு பாத்துங்க. ஒரே ஷாட்டு. இப்போதைக்கு கேமராமேன் எல்லாம் இல்ல, எடிட்டிங்க்கு எல்லாம் வசதி இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு போடுறேன், புரிஞ்சுங்க. இந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு உங்க டேஸ்ட்டுக்கும் பாத்துங்க. இஞ்சி தான் சும்மா பட்டையை கலப்புது. இப்போ இதை தனியா வச்சுட்டு இதை பூரா எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு நேயர்களுக்கு சொல்லிருங்க. நிறைய பேர் அப்புறம் அதுக்கு வேற கமெண்ட் போடுவான், ஏன்டா எங்க அம்மா சாப்பிட்றதே எல்லாமாடா காட்டிட்டு இருக்க முடியும், இன்னும் நீயே சாப்பிடுற, பாவம் அந்த அம்மாக்கு கொடுக்கறதே இல்லைன்னு வேற ஒருத்தன் கமெண்ட் போட்டான். மக்களை கொடுமை, நீயே சாப்பிட்டு சொல்லிடுற. அப்புறம் அவன் மறுபடியும் கோவிச்சுட்டு கமெண்ட் போடுவான், நீயே சாப்பிடுறேன். நிகழ்ச்சியில நான் சொல்ற மாதிரி இருக்குது, அதுக்காக நம்ம செய்யறோம். அற்புதமா இருக்குதுங்க. சும்மா நாங்க செய்யறாங்கிறதுக்காக சொல்லிங்க. பவுனம்மாவோடது வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சமையல் முறை இதோ அற்புதமா இருக்குது. சாப்பிட்டுட்டே நான் க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு ரீல்ஸ் எடுத்துட்டு தெளிவா காட்டுறேன். போடுமா எண்டுக்காட. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.